நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம். நண்பர்களே, நமது மேடையின் இந்த காணொளியில் நாம் பேச இருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறித்து தான் இந்த காணொளியில் நாம் பேச இருக்கின்றோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஊடகங்களை சந்தித்து சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் வகித்த கட்சி பொறுப்புகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு அந்த பொறுப்புகள் தற்காலிகமாக இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது அனைவரும் அறிந்த செய்திதான். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை குறித்து நமது மேடையில் நாம் பேசவில்லை. அதற்கு காரணம், அந்த இயக்கத்தில் நாமும் ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு ஒரு இயக்கத்தில் நடக்கின்ற விஷயங்களை நாம் உள்ளது உள்ளபடியே உடைத்து பேசுவது சில நேரங்களில் சங்கடத்தை தருகிறது. ஆகவேதான் நமது மேடையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறித்து நாம் பேசாமல் அதை தவிர்த்து வந்தோம். ஆனால் என்று அவர் இது புரட்சித் தலைவருடைய இயக்கம் என்பதை மறந்து, இது புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் என்பதை மறந்து, இது கோடான கோடி அதிமுக தொண்டர்களுடைய உழைப்பால் உருவாகி வளர்ந்து மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் என்பதையெல்லாம் மறந்து தனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் வடக்கு நோக்கி ஓடி இருக்கின்றாரோ, இதன் பிறகும் பேசாமல் இருப்பது அறமாகாது என்பதற்காகத்தான் நாம் பேசுவதென்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய விஷயம் குறித்து இந்த ஒரே காணொளியில் பேச முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த காணொளியில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து, அதாவது தற்சமயம் அவர் எழுப்பினார் அல்லவா, அந்த சில கருத்துக்களிலிருந்தே நாம் பேச துவங்குவோம். இந்த காணொளியை பொறுத்தளவில் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் உண்மையாகவே உணர்வுபூர்வமானதா அல்லது உள்நோக்கம் கொண்டதா என்பது குறித்து தான் இந்த காணொளியில் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் ஊடகங்களை சந்தித்து வைத்த அந்த கோரிக்கையை, அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை நமது மேடையில் நாம் காண்போம். பிறகு அந்த கருத்துக்கள் உண்மையாகவே கட்சிக்காக உணர்வுபூர்வமாக பேசப்பட்டதா அல்லது உள்நோக்கத்தோடு பேசப்பட்டதா என்பதை விளக்கமாக விரிவாக நாம் பேசுவோம். வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் சேர்க்கப்பட்டீங்க, ஆனா இப்ப அவருக்கு எதிராக நீங்க கருத்து சொல்ற மாதிரி இருக்கு. அது போன்ற கருத்துக்கள் இடத்துல இல்லை. அவரே 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? பத்தே நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறதா. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஒரு மாசம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. ஒரு தடவை 6 முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க, அவர் அப்ப மறுத்துட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலாச்சு. அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்திருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரா? என்னை பொறுத்தவரையிலும் 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை.
சார், யார் யாரை ஒருங்கிணைக்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப வெளி மாவட்டங்கள் வந்து டிடிவி கண்ட்ரோல்ல அது ஒரு சமூகம், அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு. அவங்களுடைய வாக்குல நினைக்கிறீங்களா? இல்ல வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பிரிந்திருக்கக்கூடிய இயக்கங்களா மீண்டும் ஒரு சேர்ந்து அது ஒருங்கிணைப்பு எப்படி ஏற்படுத்தலாம் நினைக்கிறீங்க? எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழக பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இந்த நோக்கத்துக்காக மாவட்ட வாரியா சுற்றுப்பயணம் போற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கு? இல்லை, ஏதோ 10 நாள் டைம் கொடுக்கணும். சசிகலாவையோ ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ நீங்க சந்திச்சீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுடைய பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து அது முடிவை மேற்கொள்வேன். யாரு 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 விரைந்து சென்றவங்களை மீண்டும் கட்சியில இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமா எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில சாத்தியம் நினைக்கிறீங்க, எதனால அவரு மறுக்கிறாரு? அவரு தலைமைக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறாரா? என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். அவருடைய அந்த செய்திகளை, அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்த்திருப்பீர்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால், முதலில் அவர் அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறார் அல்லவா? அது வரவேற்கத்தக்க கருத்து. ஏனென்றால் ஒரு இயக்கத்தில், ஒரு அரசியல் கட்சியில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த ஒன்றியங்களில் சில கருத்து வேறுபாடுகளால் தொண்டர்கள் பிரிந்து நிற்கக்கூடும், நிர்வாகிகளிடையே சில சச்சரவுகள் இருக்கும். ஆகவே எல்லா தலைவர்களும் அந்த கருத்துக்களை பேசுவது வாடிக்கை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கருத்தை அதற்காக சொல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் சொன்னது பிரிந்து சென்றவர்களெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே பிரிந்து சென்றவர்கள் என்று யார் இருக்கிறார்கள்? யாரும் கிடையாது. இங்கே நீக்கப்பட்டவர்கள் தான். இங்கே பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார், நமது இயக்கத்திலிருந்து பல்வேறு காரணங்களால் பல்வேறு தலைமைகளை ஏற்று சென்றிருப்பவர்கள் கழகத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டும், அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுக்கப்படும், தக்க பதவிகள் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். இது கோரிக்கை வைக்க வேண்டிய விஷயமே அல்ல. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது பொதுச் செயலாளர் அவர்களால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆகவே இங்கே பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் சேர வேண்டும் என்ற கருத்துக்கே இடமில்லை. ஏனென்றால் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் இயக்கத்தில் இணைந்து செயல்படுங்கள், உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப, உங்களுடைய உழைப்பிற்கேற்ப உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். ஆக அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் தெரியாமலா செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பார்? ஆக அவர் யாரையோ மனதில் வைத்துதானே கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அவர் கூறியது யார் என்று அவர்தானே சொல்லியிருக்க வேண்டும். ஊடகங்கள் இதில் கேட்கிறார்களே, யாரை சொல்கின்றீர்கள், யாரை சேர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் இவ்வளவு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், மூத்தவர், அவர் மனதில் உள்ளதை உடைத்து பேசியிருக்க வேண்டுமா அல்லவா? அதற்கு அவர் சொல்கின்ற பதிலை பாருங்கள். அதை பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம். யாரை சேர்ப்பது என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். நமது கேள்வி என்னவென்றால், பொதுச் செயலாளர் முடிவு செய்துதானே ஏற்கனவே அறிவித்து விட்டாரே, யார் பிரிந்து சென்றிருந்தாலும் அவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை சேர்க்க முடியாது என்று அவர் முடிவை தெரிவித்து விட்டார். செங்கோட்டையன் சொல்வதும் அதுதான், பிரிந்தவர்களெல்லாம் சேர வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்க வேண்டும். அந்த கருத்து சரி, ஆனால் அது ஏற்கனவே ஏற்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே பொதுச் செயலாளர் அவர்களால் அந்த கருத்து பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பதற்கு கழகம் எப்பொழுதும் தயங்கவில்லை, ஏற்கனவே அவர்களை வரவேற்றிருக்கிறது. இங்கு பிரச்சனை
பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். அதுவும் அம்மா அவர்கள் தந்து சென்ற இந்த ஆட்சியை, இந்த கட்சியை பாதுகாப்பதற்காக, அதை காப்பாற்றுவதற்காக அன்று திரு ஓபிஎஸ் அவர்களால் வைக்கப்பட்ட நிபந்தனையை ஏற்று பொதுக்குழுவை கூட்டிதான் சிலரை நீக்கினார்கள். அவர்களைத்தான் இன்று பொதுச் செயலாளர் அவர்கள் சேர்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இதுதானே உண்மை. அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை, இப்படி ஒரு கருத்தை வைப்பது எப்படி கட்சிக்கு உணர்வுபூர்வமாக இருக்க முடியும்? ஏதோ அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் நான் உள்நோக்கம் கொண்டது என்கின்ற முடிவுக்கு வருகிறேன் என்றால், அவர் ஒரு மூத்த நிர்வாகி. பொதுவாகவே ஒரு எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற கருத்து எப்பொழுது வரும்? ஒரு தேர்தலை சந்தித்து இயக்கம் ஒரு தோல்வியை பெறும் பொழுது அந்த கருத்து வலுப்பட வேண்டும். அப்படி வலுப்பட வேண்டும் என்றால் இவர் 2019 அந்த பாராளுமன்றத்தில் தோல்வியுற்றோம் அல்லவா, அப்பொழுது சொல்லியிருக்க வேண்டும் எல்லோரும் இணைய வேண்டும் என்று. ஏன் அவர் அன்று சொல்லவில்லை? சரி, அன்று அவர் அமைச்சராக இருந்தார், அவருக்கு சில சங்கடங்கள் இருந்திருக்கும், அதிகாரம் தேவைப்பட்டு இருக்கும், பதவி சுகம் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே அவர் வாய்மூடி மௌனியாக இருந்திருப்பார். அது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 2021 தேர்தலை சந்தித்து இயக்கம் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை அல்லவா, அப்பொழுது சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா. ஏன் சொல்லவில்லை? எதற்காக சொல்லவில்லை? இந்த கருத்தை அவர் அன்றே ஊடகங்களை சந்தித்து, பாருங்கள் நாம் இதையெல்லாம் செய்யாமல் தேர்தலை சந்தித்தோம், ஆகவே தோற்று போனோம் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். அன்று சொல்லியிருந்தால் அதை கூட நாம் கட்சிக்கு உணர்வு ரீதியாக பேசுகிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அப்பொழுதும் சொல்லவில்லை. இப்பொழுது கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தொண்டர்களே எதிர்பாராத அளவிற்கு சில பின்னடைவுகளை இயக்கம் சந்தித்தது. அது உண்மை. அரசியலில் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தித்தது. அப்பொழுது கூட இவர் ஊடகங்களை சந்தித்தோ அல்லது பொதுச் செயலாளரை சந்தித்தோ இந்த விஷயங்களை அவர் பேசவில்லை. பிறகு இப்பொழுது ஊடகங்களை சந்தித்து பேசுவதில் எப்படி உணர்வுபூர்வமாக இருக்க முடியும்? உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்க முடியும். இதுதான் நம்முடைய பார்வை, நம்முடைய கருத்து. இதில் யாருக்காவது சங்கடம் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உண்மையாக கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து ஒரு சேர பொருத்தி பாருங்கள். செங்கோட்டையன் அவர்கள் பேசியதில், செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது ஊடகங்களை சந்தித்து இந்த கருத்தை முன்வைத்ததில் கொஞ்சம் கூட கட்சி உணர்வு கிடையாது. அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. எனவேதான் செங்கோட்டையன் பேசியது கட்சிக்கு உணர்வுபூர்வமான கருத்தா அல்லது உள்நோக்கமான கருத்தா என்பதற்கு உள்நோக்கமான கருத்து தான் என்று நமது மேடை முடிவுக்கு வருகிறது. இதுதான் நம்முடைய கருத்து. இவர் வைத்த கோரிக்கை என்பது ஏற்கனவே ஏற்கப்பட்டு விட்டது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இவர் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் பிரிந்தவர்கள் அவர்களாக வந்து சேர்வார்கள். அதற்கு எந்த தடையும் இயக்கத்தில் இல்லை. பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களைத்தான் இயக்கத்தில் சேர்க்க முடியாது. அதற்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரியும், இவர் குறிப்பிடுகின்ற அந்த நபர்களுக்கே தெரியும் ஏன் சேர்க்க முடியாதென்று. அவர்களுக்கு தெரியும் பொழுது இவருக்கு தெரியாதா? ஆகவே எதையாவது பேசி இங்கே இயக்கத்திற்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக தனது இருப்பை இன்னும் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருப்பார் போல. ஆனால் உள்ளதும் போச்சுடா நொல்லக்காதா என்கின்ற கதையாக அவரிடம் இருந்த பதவிகளும் இன்று இல்லாமல் போய்விட்டது. ஆகவே உணர்வுபூர்வமாக இயக்கத்திற்கு பேசினால் அதை தொண்டர்கள் வரவேற்பார்கள், ஏற்பார்கள். உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசியதால் தான் இன்று உங்களோடு இருந்த அத்தனை பேரும் பொதுச் செயலாளரை சந்தித்து இருக்கிறார்கள். அன்று ஊடகங்கள் எல்லாம் என்ன பேசியது? சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், நகரச் செயலாளர் இருக்கிறார், ஒன்றிய செயலாளர் இருக்கிறார் என்று பல கருத்துக்களை பேசினார்கள். ஆனால் இன்று அவர்களெல்லாம் நீங்கள் வடக்கே அங்கே யாரையோ சந்திக்க முகாமிட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் எல்லோரும் இங்கே சேலம் பொதுச் செயலாளர் இல்லத்தில் எல்லோரும் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, உங்கள் மாவட்டத்திலிருந்து, உங்கள் பகுதியிலிருந்து எல்லோரும் பொதுச் செயலாளரை சந்தித்து விட்டார்கள். இப்பொழுது என்ன செய்ய போகின்றீர்கள்? இதுதான் உண்மையான நிலவரம். ஏனென்றால் அதிமுகவை உண்மையாக நேசிப்பவர்கள் தனிநபர்களை விட இயக்கம் பெரிதென்றுதான் பெரும்பாலும் முடிவெடுப்பார்கள். அது எல்லோருக்கும் தெரியும்.
ஆகவே செங்கோட்டையன் அவர்கள் பேசியது உணர்வுபூர்வமாக கட்சி நலன் கருதி அல்ல, ஏதோ உள்நோக்கம் கொண்டது என்பதுதான் நமது கருத்து. நன்றி, வணக்கம்.